8ஆம் தேதி பிறந்தவர்கள் 8ஆம் விதியின் அமைய பெற்றவர்கள். அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றை தனித்தனியே கூட்டு வரும் கூட்டுத்தொகை. பெயர் எண் 8ஆம் எண்ணை கொண்டவர்களுடைய பலனும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும். பிறந்த தேதி நேரம் வைத்து சுய ஜாதகத்தை அமைத்து ஒருவருடைய விதியை தீர்மானிப்பது போல் அந்த விதியை மாற்ற மதியால் பெயர் அமைப்பதே பெயரியல் ஆகும். அதாவது நியூமராலஜி ஆகும். முதலில் நியூமராலஜி செயல்படும் விதத்தை பற்றி பார்ப்போம். எல்லா உயிரினங்களுக்கும் தன்னியல்பான ஒரு வடிவம் ஒன்று உண்டு. இவ்வடிவம் 3 பரிணாம வடிவங்களை உள்ளடக்கியது. அவை ஒளியியல் வடிவம் சவுண்ட் ஃபார்ம், வரி வடிவம் ஜியோமெட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன், மூன்றாவது பருவ வடிவம் கிராஸ் ஃபார்ம். இந்த 3 படிவங்களும் இணைந்து முரணின்றி இயங்கினால்தான் ஒரு உயிர்நிலையில் முழு வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாக்கும். இவ்வகையில் ஒருவருடைய பெயர் எழுதும் போது அது அவருடைய வரி வடிவம் அல்லது எந்திரமாகிறது. அவருடைய பெயர் ஒலிக்கப்படும் போது அது அவருடைய ஒளி வடிவமாகிறது. இதுவே மந்திரமாகும். இவ்விரண்டும் முரணின்றி இயங்கி அவருடைய பருவம் அதாவது உருவ வடிவத்தை நன்கு அமைத்து இயங்க செய்கின்றன. எனவே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாக பெயர் விளங்குகிறது. மேலும் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் பெயர் அமைந்துள்ளதோ அக்கிரகத்தின் ஒளியியல் மின்காந்த தொடர்பால் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் லிங்க் தொடர்பால் அக்கிரகத்தின் ஆளுமையில் அமைகின்றன. எனவே நன்மையும் தீமையும் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளும் கோச்சார கிரக நிலைக்கேற்ப வாழ்வியலில் நடைபெறும். சரி, பெயர் எண்ணை எவ்வாறு கண்டுபிடிப்பது? ஒவ்வொரு எழுத்துக்கும் எண் அலைவரிசை பின்வருமாறு அமைந்துள்ளன. எண் 1 சூரியனுக்குரியது, குணம் மேன்மை குணம் கொண்டவையாகும். எழுத்து A, I, J, Q, Y. எண் 2 சந்திரனுக்குரியது, மென்மையான குணம் பெற்றவையாகும். B, K, R. எண் 3 குருவுக்கு உடையது, போதனை வழங்கும் குணம் பெற்ற ஆகும். C, G, L, S. எண் 4 ராகுக்குரியது, பகைமை பாராட்டக்கூடிய குணம் பெற்றவையாகும். D, M, T. எண் 5 புதனுக்குரியது, தோழமை குணம் பெற்றவையாகும். E, H, N, X. எண் 6 சுக்கிரனுக்குரியது, ரசனை குணம் கொண்டவையாகும். U, V, W. எண் 7 கேதுக்குரியதாகும், சோதனை தரக்கூடிய குணம் பெற்றவையாகும். O, Z. எண் 8 சனிக்குரியது, வேதனை அளிக்கக்கூடிய குணம் பெற்றவையாகும். F, P. எண் 9 செவ்வாய்க்குரியது, சாதனை படைக்கும் குணம் பெற்றவையாகும். ஆனால் இதற்கு எழுத்துக்கள் இல்லை. இவ்வாறு உள்ள எண்களை உங்கள் பெயர் எழுத்துக்குரிய எண்ணோடு கூட்டி வரும் எண்ணே பெயரெண்ணாகும். உதாரணமாக சிவா, எஸ்க்கு 3, ஹச்சுக்கு 5, ஐக்கு 1, விக்கு 6, ஏக்கு 1. இப்போ 3, 5, 8, 8, 1, 9, 9, 6, 15, 15, 1, 16. அதாவது பெயர் எண் 16. இதை கூட்டினா மொத்தம் 7 வரும். இது கேதுவோட ஆதிக்கம் பெற்ற எண்ணாகும். 1 சூரியனும் 6 சுக்கிரனும் இணைந்து 7 கேதுவாக அமையப்பெற்ற எண்ணாகும் இந்த சிவாங்கிற பேர். 8ஆம் தேதி பிறந்தவர்கள் 8ஆம் விதியன் அமைய பெற்றவர்கள். அதாவது பிறந்த தேதி, மாதம், வருடம் ஆகியவற்றை தனித்தனியே கூட்டு வரும் கூட்டுத்தொகை. பெயர் எண் 8ஆம் எண்ணை கொண்டவர்களுடைய பலன்களும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும் என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம். 8ஆம் எண்ணுக்குரியவர் சனி. சனி மகரம், கும்பம், துலாம் வீடுகளில் அமர்ந்து பகைக்கிரகங்களால் பாதிக்கப்படாமல் இருந்தால் இவரைப் போல் யோகம் கூடிய தொழிலை பெற்றவர்கள் எவருமில்லை. உலகில் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் இவர் செல்வ செழிப்போடும் போட்டிகளை மிக எளிதாக வென்று தொழில் உச்சத்தை தொடுவார்கள். கடின உழைப்பாளி, படுக்கும் நிலையில் கூட வேலை செய்யும் சக்தி கொண்டவராக விளங்குவார்கள். நேர்மையும் நியாயத்தையும் கட்டுப்பட்டு இருப்பார்கள். நீதிமானாகவும் திகழ்வார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள். ஏழை பணக்காரன் என்ற கௌரவம் பார்க்காதவர்கள். வீண் பகட்டு இவரிடம் இருக்காது. இவர்களுக்கு சுய புத்தி நிறைந்து காணப்படும். புத்தி கூர்மையும் சமயோத அறிவும் உலக ஞானமும் பெற்று விளங்குவார்கள். எந்த தொழிலிலும் வேலையும் வெற்றியும் ஆதாயத்தை அடையும் வல்லமை பொருந்தியவர்களாக திகழ்வார்கள். அரசியலில் தனி முத்திரை பதிப்பார்கள். தனித்துவம் மிக்க மனிதராகவும் விளங்குவார்கள். வாழ்வுக்கு தேவையான அனைத்தையும் கற்று தேர்ந்தவர்களாக திகழ்வார்கள். யாரையும் மிக எளிதாக நம்ப மாட்டார்கள். எதிலும் தீர ஆராய்ந்து செயல்படுவராக விளங்குவார்கள். சுய ஜாதகத்தில் சனி நீச்சமோ அல்லது பகைக்கிரகங்களால் பாதிக்கப்பட்டு கோச்சார காலங்களிலும் தசாபுத்தி காலங்களிலும் சனி பாதிக்கப்படும் போது வாழ்க்கையில் போராட்டமாகவே இருக்கும். தனி மனிதனுடைய வாழ்வில் அத்தனை சோதனைகளும் வேதனைகளையும் அனுபவிப்பார்கள். இளமையில் வறுமையும் இன்னல்களையும் சந்திக்க நேரிடும். வேலையின்மை,
சமூகத்தில் மதிப்பில்லாமை, ஏழ்மை, கடன் என பல வழிகளில் வாழ்வை வேதனைப்படுத்தும். மது புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகுதல், பல தவறான பெண்களின் தொடர்பு ஏற்படுதல், சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுதல், ஏமாற்றி பொருளீட்டுதல், சிறைவாசம் அனுபவித்தல் என பல வழிகளில் வாழ்வை அளிக்கும். எனவே 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள், விதி எண் உள்ளவர்கள் பெயர் எண் 8, 17, 26, 35, 44, 53, 62, 71, 80, 98 என்ற எண்களில் பெயர் வைக்கக்கூடாது. சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் நன்மை அளிக்குமோ அக்கிரகத்தினுடைய பெயரன் வைக்க வேண்டும். இக்காலங்களில் சனி கிரக பிரத்தியும், சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் சக்கரத்தாழ்வார் வழிபாடும், சனி அஷ்டோத்திரமும் படித்தும் கேட்டும் கெடுதல் நீங்கி நன்மை பெற வேண்டும். மேலும் எக்கிரகத்தால் பாதிக்கப்படுகிறதோ அக்கிரகத்துக்குரிய கிரக சாந்தியும் வழிபாடும் செய்ய வேண்டும். மேலும் சுய ஜாதகத்தில் சனி பலம் பெற்றும் கோச்சார காலங்களிலும் தசாபுத்தி காலங்களிலும் சனி பாதிக்கப்படும் போது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரர் சக்கரத்தாழ்வார் வழிபாடும், சனி அஷ்டோத்திரம் படித்தும் கேட்டும் கெடுதல் நீக்கி நலம் பெறலாம். மேலும் எந்த கிரகத்தால் சனி பாதிக்கப்படுகிறதோ அக்கிரகத்துக்குரிய கிரகசாந்தியும் செய்ய வேண்டும். சரி, எவ்வாறு பெயரெண்ணை சரி செய்வது? பிறந்த தேதிக்கேற்பவும் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைக்கேற்பவும் பெயரும் அதாவது பெயர் எண்ணை அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைக்கும் போது சுய ஜாதகத்தில் மோசமான வாழ்க்கை இருந்தாலும் பிறந்த தேதி, விதியன் அதாவது கூட்டுத்தொகையான தேதி, மாதம், வருடம் ஆகியவளாலும் ஏற்படும் கெடுதல்களை குறைத்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியும். இதற்கு உதாரணமாக திரைப்பட பாடல்களை கூற முடியும். பாட்டில் கருத்து இருக்கிறதோ இல்லையோ என்பதை தாண்டி அதன் எழுத்துக்களும் ஒளி இயல்களும் சரியாக அமைந்துவிட்டால் மோசமான பாடல்கள் கூட பிரபல்யமும் நல்ல வருமானமும் பெற்றுள்ளதை எளிதாக அறிய முடியும். ஆகையால் தான் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதற்கான கடவுள்களையும் எந்திரங்களையும் மந்திரங்களையும் உருவாக்கி வைத்து காலங்காலமாக வழிபட்டு இன்னல்களை போக்கி வருகிறோம். எனவே நியூமராலஜி ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் எழுத்து வரிசையான உருவாக்கி வைத்துள்ளனர். மிக முக்கியமாக வாழ்வியல் தொடர்ந்து இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருபவர்கள் நியூமராலஜி என அப்பா அம்மா வைத்த பெயரை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அந்த பெயருடன் எழுத்துக்களை கூட்டியோ துணை பெயரை இணைத்தோ மாற்றி வளம் பெறலாம். மேலும் அவற்றை சரியாக செய்ய வேண்டும், இல்லையெனில் கடும் பாதிப்புகளை உருவாக்கிவிடும். எனவே கிரக அறிவியல் தெரிந்த வல்லுநர்களிடம் ஆலோசனை செய்து மாற்ற வேண்டும். மேலும் பெயர் சுய ஜாதகத்தில் உள்ள பெயருக்கான கிரகம் சரியாக இருந்தும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள். இதற்கு கோச்சார கிரக நிலையும் தசாபுத்திகளால் தான் ஏற்படும். இதற்கு உரிய கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் மந்திரங்களை உச்சரித்தும் கெடுதல் காலங்களில் நலம் பெறலாம். மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பலை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். இதனால் பதிவு ஏற்பட்டவுடன் தங்களுக்கு உடனே தெரிய வரும். நன்றி, வணக்கம்.